பர்மிய பிக்கு சொன்ன கதைகள். கவிஞர் சு. பத்மநாதனால் மொழிபெயர்க்கப்பட்ட 58 கதைகள் இந்த நூலில் இருக்குது. இதில் அட்டைப்படம் மட்டுமில்லை, இதில் வர்ற அத்தனை கதைகளுக்குமான இலஸ்ட்ரேஷன்ஸும் ஓவியர் ரசையாவால் வரையப்பட்டது. இதில் ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததால் சொல்லணும்னு நினைச்சேன் நான். ஒரு வணிகனுக்கு ஒரே ஒரு மகள். அவள் ஒரு இளைஞனை காதலிக்கிறாள். அந்த இளைஞன் வழக்கறிஞராக வாரதுக்கான ப்ராக்டிஸில் இருக்கிறார். கல்யாணமும் முடிஞ்சது. போதிய வருமானம் இல்லாதனால மருமகளோட வீட்லேயே குடியிருக்கணும். நல்ல குணம் அந்த மருமகனுக்கு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. அவருக்கு தன் தொழில் மேலே கொஞ்சம் ஓவரான ஆர்வம் இருக்குது. அதனால் அவர் சாதாரணமாக பேசக்கலையும் நீதிமன்றத்தில் வழக்காடுற மாதிரியான ஸ்லாங்கில் தான் அவர் பேசுவார். அப்போ அது வீட்டில் இருக்கிற சில உறுப்பினர்களை சில நேரத்தில் அது கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுது. ஒரு நாள் இரவு அந்த வீட்டுக்கு திருடன் வாரான். திருடன் வந்தோட அலர்ட் ஆகினா மாமனும் மருமகனும் பரபரப்பாக திருடனோட தொடங்க திருடனை திருத்தி கொண்டு 2 பேரும் பின்னால் ஓடினோம். இளைஞனாக இருந்த மருமகன் வேகமாக முன்னால் போனவர் தடக்கி விழுந்துட்டார். ஏதோ ஒரு மரம் இடையில இருக்க தடக்கி கீழே விழுந்துட்டார். பின்னால் வந்த மாமனார் மருமகனை ஐயோ விழுந்துட்டீங்களோன்னு சொல்லி எழுப்பி போட்டு அவர்கிட்ட கேட்குற திருடன் எந்த பக்கம் போனவனண்டு. அதுக்கு அந்த மருமகன் சொல்லுவார், மதிப்புக்குரிய மாமனாரே, ஒருவன் தன் இரு கண்ணையும் நம்பக்கூடுமானால் மன்னராட்சியின் அமைதியை குலைத்த அந்த பொல்லாத மனிதன் அதோ தனித்து நிற்கும் தூக்கத்தில் இருக்கும் நம் ஊரின் நிறைய கல்தரும் காவல் மரத்தின் பின்னே ஓட கண்ணுற்றேன் அப்படி என்று சொல்லுவார். இவர் இவ்வளவும் பேசி முடிகிறதுக்கு இல்லை, திருடன் எங்கேயோ தூரமாக ஓடி போயிட்டான். அந்த கோவத்தில் மாமனார் மருமகனை குனிய வச்சு முதுகில் முழங்கையால் மொத்தன்னு மொத்திட்டார். அதுக்கு பிறகுதான் மருமகன்ல கொஞ்சம் இரக்கம் மாமனார் ஐயோ அவசரப்பட்டவன் அடிச்சு போட்டேன்னுட்டு கிட்ட போயிட்டு மகனை வலிக்குதோ அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு அந்த மருமகன் சொல்லுவார், கொடிய மாமனே, முற்பிறவிகளில் நான் செய்த தீவினைகளால் முழங்கையால் தொடர்ச்சியாக பொழியப்பட்ட தாக்குதலுக்கு ஆளாக நேர்ந்தது. ஆனால் என்னை வதைத்தவர் என் அழகிய மனைவியின் தந்தையாகவும் என் வயிற்றுக்கு கஞ்சி வார்ப்பவராயும் இருப்பதால் நான் முறைப்பாடு செய்யவில்லை அப்படி என்று சொல்லுவார். இந்த பதிலை கேட்டோன்னே மாமனுக்கு திருப்பியும் கோபம் மறுபடியும் மருமகன் முதுகுலே ஒரு ஆவர்த்தனம் வாசிச்சாராம் என்று சொல்லி இந்த கதை முடியுது.